அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் பொருட்பால் அதிகாரம் 39 இறைமாட்சி. பொருட்பால் என்றால் பொருளை பற்றி உணர்த்தும் பாகம். பொருள் இம்மை பயன் அனுபவித்தலையும் மறுமை பயன் தானம் முதலியவற்றால் வருவதால் இரண்டையும் தருவதாகும். இறைமாட்சி என்பது மாண்புக்குரிய மன்னன் தன் நற்குண நல் செய்கைகளை செய்து உலகத்தில் காத்தலாகிய பணியை செய்தலை பற்றி கூறுவது. இறைவன் அரசர்கள் வடிவத்தில் வந்து காத்தல் தொழிலை செய்கிறான் என்பதும் பொருள். 381வது குறள். படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. படையும் செல்வமும் குடிமக்களும் அமைச்சும் நட்பும் அரண்கோட்டை என்று சொல்லப்பட்ட 6 உறுப்புகளையும் உடையவன் அரசருள் ஆண் சிங்கம் போன்றவன் ஆவான். படை சேனை குடியிருக்கும் ஜனங்களை உடைய நாடு, உணவுக்குரிய காரணமாகிய செல்வம், மந்திரித்தன்மை, சிநேகம், நாட்டிற்கு காவலாகிய மதில் முதலியன அரசருக்கு அங்கங்களாகும். இவை அனைத்தும் நன்றாக சரியான முறையில் அமைந்தவன் உடையவன் அந்த அரசன் வெற்றி பெறுவான், நன்றாக ஆட்சி நடத்துவான். ஏறு என்பது ஆண் சிங்கமாகும். காட்டின் அரசன் என்பதாலும் சிறந்ததால் அவ்வாறு கூறப்பட்டது. இக்குறளால் அரசிற்கு அங்கமானவை ஆறும் அரசன் வெற்றிக்கு அதன் உடைமையே காரணம் என்பதும் கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.